முதல்ல விஜய டார்கெட் பண்ணி விஜய் மேல எஃப்ஐஆர் போடணும்னு இந்த இடத்துல நீங்க நினைக்கிறது தப்புங்கிறேன். இப்ப அத்திவரத பாக்குறதுக்காக அங்க கூட்டம் கூடிச்சு, அதனால இறந்து போயிட்டாங்க. அதுக்கு காரணம் அத்திவரதர்னு சொல்லுவீங்களா? இப்ப விஜய பார்க்க வந்தாங்க, மக்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப அத விஜய்க்கு காரணம் தான், விஜய் தான் காரணம் அப்படிங்கறதே தவறு. எஃப்ஐஆர் பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க கேட்கறதுக்கே நான் வரேன். சரி, ஒரு முழு ஸ்டாண்டுக்கு கவர்மெண்ட் வாங்க. மதுரை மாநாடுல அவர் ஒரு ரேம்ப்ல நடந்து போறாரு. அதுல ஒரு அவருடைய ரசிகர் ஒருத்தர் 6 மிகுதியில அந்த ரேம்புக்குள்ளார இறங்கிறாரு. பவுன்சர் தூக்கி அவரை வெளியில எறிஞ்சிடுறாரு. இப்ப அந்த தூக்கி எறியப்பட்ட ரசிகர் புகார் கொடுக்கிறாருன்னு அந்த புகாரை வாங்கி விஜய் மேல எஃப்ஐஆர் போடுது இந்த அரசாங்கம். இப்ப எனக்கு இதே ஒரு மாற்று சம்பவத்துல நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் வராருன்னு சொல்லிட்டு எல்லா பாதைகளும் எல்லா ரோடுகளும் மூடுறாங்க. அங்க நாளைக்கு அந்த பாதையில தடுக்கப்பட்டிருக்க பாதையில நாளைக்கு ஒரு சாமானிய மனிதன் உள்ள பூந்து முதலமைச்சர் வாகனத்து மேல குதிக்க முற்பட்டால் வழக்கு முதலமைச்சர் மேலயா இல்ல அந்த சாமானிய மனிதன் மேலயா? யார் மேல போடுவீங்க? இப்ப அததான் நான் கேட்கிறேன். அந்த ரேம்புக்குள்ளார யாரும் வரக்கூடாதுன்னா அவ்வளவு தூரம் அவங்க வேலி கட்டி கிரீஸ் போட்டு வச்சிருக்கிற இடத்துல நீ நாளைக்கு தேவையில்லாம உள்ள குதிச்ச அந்த ரசிகர் மீது தான் தவறு, விஜய் மீது தவறு அல்ல. இது ஒரு சாதாரண விஷயத்த வாங்கி விஜய் மேல எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியை காட்டுவதற்காக திமுக அரசாங்கம் தயாரா இருக்கிற நிலையில இன்னைக்கு 41 பேர் இறந்த இடத்துல ஏன் விஜய் மீது எஃப்ஐஆர் போட அரசாங்கம் அஞ்சுகிறது? ஏன் அப்படின்னா, நீங்க போட்டால் கைது செய்தால் விஜய்க்கு ஆதரவுகள் கூடும், விஜய நாளைக்கு பெருசா ஆக்கி விட்டுருவீங்க நீங்களே.